எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டு சமையலில் சின்ன வெங்காயம் தொக்கு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், காரத்துக்கு மிளகாத்தூள், கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், உப்பு, புளி, நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். வெறும் இருப்பு சட்டியில் நல்லா செவக்க வறுக்கணும். ஏன்னா கசக்கும், கடுகு புரியாமல் இருந்தால். இப்படி பொரியிற சத்தம் கேட்கணும். வெந்தயமும் பொரியணும், ரெண்டுமே கசப்பும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. நல்லா செவந்தோன்னா இதை நல்லா மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ இருப்பு செட்டில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் நல்லா காயணும். வறுத்து வச்சுருக்க பொடியை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா அந்த சின்ன வெங்காயம் உரித்து ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கணும். நல்லா வதக்கணும். இந்த எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதம் வரும்போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வரும். அப்போ அதில் புளி போடணும். தேவையான அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். புளி நல்லா நீக்கி வச்சுக்கணும். குறக்குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது வெங்காயத்தில். நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்ச காட்டன் துணியில் ஈரம் இல்லாமல் உணர விட்டுறணும். உணர விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணும். இது நீண்ட நாள் நல்லா வச்சுக்கலாம். 1 மாதம் கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வதங்கும்போது புளியே அதில் போட்டுறணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. புளியும் நல்லா அதில் அப்படியே இதாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். வெங்காயத்தை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் மிளகாத்தூள் போடணும். மிளகாப்பொடி வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்து பெருங்காயத்தூள் போடணும். இப்போ அரைச்ச அப்படியே வெங்காயத்தை அதில் ஊற்றணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே இது நல்லா சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் சிம்மிலேயே வைக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது.
புளி, நம்ம வெங்காயம் வதக்க அரைச்சது, மிளகாப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணணும். இப்போ உப்பு போடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா உப்பு போட்டு சிம்மிலே வைக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மிலே வைக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நுணுக்கி வச்சுருக்கோம்ல பொடி, அந்த பொடியை அதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ பொடியை போடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளில வந்துருச்சு. வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சிலர் வெல்லம் போடுவாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் வேணுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் ஆனால் போடலை. அவங்க விருப்பம் இருந்தால் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் கிச்சா நல்லா எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு அசட்டு இனிப்பு இருக்கணும். அவங்கவுங்க வெங்காயத்தை பொறுத்து. வெங்காயம் இனிப்பாக இருந்தால் நம்ம வெல்லம் சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம் ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு வெங்காயத்தொக்கு. நீங்களும் வீட்டில் எப்படி செய்யணும்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவேன். எல்லாம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.